ஏங்க அவர் அரசியலாக பேசுகிறாரு, இவர் அரசியலாக பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட. அதனால் நான் உங்ககிட்ட குறைந்தபட்சம் எதிர்பார்க்குறேன். இந்த அதிகாரப்பூர்வ தரவு அப்படின்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததா? சார் இந்த ரகசியம் அவர்களால் சொல்ல முடியாது சார். எப்படி சொல்ல முடியும்? சரி, அதே ஆளுநர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை நீங்கள் தியாகசீலர்களையும் வந்து அந்த சுதந்திரத்துக்கு பொறுப்பட்ட தியாகசீலர்களையும் பாராட்ட வேண்டும், போட்ட வேண்டும் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை பற்றி நீங்கள் எதை சொல்றீங்களா? ஏன் அதை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க சார்? நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வேறங்க, பாராட்டுவதற்கு நீங்கள் வந்து சொற்களை நீங்கள் தேடி எடுக்க வேணாம், அது தானாக வந்துடும். நீங்கள் குற்றம் குறை சொல்வதற்கு உங்களுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். நீங்க வாய்க்கு வந்தபடி புகழலான வானம் என்ன வேணா. டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க மணிகண்டன் சார், என்ன சொல்ல வரீங்க? அரவிந்தாக்சன் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு மத்திய அரசோட ஒரு ஏஜென்சி இருக்குதுங்க. சரி, அவங்களோட ரிப்போர்ட் எப்படி உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஷேடோ ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆளுநர் கொடுப்பாங்க. ஆளுநர் அப்படிங்கிறவரு அவர்கிட்ட உள்ள தரவுகள் இல்லாம அவர் பேச மாட்டாரு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. அவ்வளவு.